பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மோதல் போக்கை கடைப்பிடிச்ச இடத்துல விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வச்சுக்கணுங்கிறதுல அது ஒரு முனைப்பை காட்டுறதா தெரியுது. இது வரவேற்கக்கூடிய விஷயம் கூட. இப்படி போன நாள் அடிபணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. இதுதான் உரிமையை கேட்குறது, ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறது உரிமை கோரல். உரிமை கோரல் வேற, சண்டை எடுத்துக்கிட்டு கம்பு சுற்றுறது வேற. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட மாடல் ஆட்சி மாதிரியே எல்லாத்துக்குமே கம்பு சுற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்சியில் கடந்த ஆட்சியில் 5 வருஷம் காங்கிரஸ் உங்களோட தானே இருந்தது, திமுக கூட தானே இருந்தது. எங்கேயாவது திமுக போய் இதை கர்நாடகா அரசுகிட்ட உட்காந்து பேசி முடிச்சு விட்டு இருந்திருக்கலாமே. இப்போ இதில் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் போய் கேட்டிருக்கணும். அப்போ திமுக இது வரைக்கும் என்னென்ன கொடுத்ததோ அதை பூரா அட்டையை மட்டும் கிழிச்சிட்டு தாவேகாவுடைய அட்டையை போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. 23-24 டிஎம்கே கூட பாஜக இல்லை மத்திய அரசு என்ன மாதிரியான ஒரு உறவில் இருந்தாங்கன்னு தெரியும். இப்போ தாவேகா கூடயும் அந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ஒரு நட்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக இருக்கணும். என்னென்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து காங்கிரஸ்காரங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் ஸ்கெடியூலிங்கே நடக்கலன்றாங்க. அதே மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஸ்கெடியூலை கேன்சல் பண்ணிட்டாருன்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் போய் ஃபேக்ட் செக் பார்க்கும்போது ஐயா அமித்ஷா அவர்கள் கூடயும் எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் ஸ்கெடியூலிங் ஆகலை. ஆனால் அதையும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, கடைசியில் அவர் வந்து பயங்கர கோபமாக இருக்காரு, அதனால் வந்து அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாருங்கிற ஒரு கதை ஓடிச்சு. அதே கதை வந்து இப்போ காங்கிரஸுக்கும் கட்டப்படுது. இந்த 2 கதையும் கட்டுற தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வருகை தந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். சார், விஜயுடைய டெல்லி பயணம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அது முதலமைச்சராக முதல் டெல்லி பயணம் அப்படிங்கும்போது பிரதமரை 10 நிமிஷம் தான் சந்திக்கிறாங்க. அரை மணி நேரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ சுருக்கமான நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டாங்க? இல்லை, பல மீடியா பல ரிப்போர்ட் வருது. எத்தனை நிமிஷங்கிறது வந்து முக்கியம் இல்லை. அவங்க போன காரியம் என்ன, அவங்க செஞ்ச விஷயங்கள் என்ன, அவர் என்ன மாதிரி விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணினாருங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே அவர் எவ்வளோ நேரம் பேசினார், இவ்வளோ நேரம் தான் பேசுகிறாரு, 3 நிமிஷம் பேசுகிறாரு, 5 நிமிஷம் பேசுகிறாருங்கிறதுலாம் அவர் மேலே விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்போ கூட என்னுடைய பதில் என்னவாக இருந்துச்சுன்னா, அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாருங்கிறத விட என்ன பேசுகிறாரு, அவர் வந்து அவருடைய ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிறாரா, ஓட்டர்ஸோட கனெக்ட் ஆகிறாருன்னு பார்த்தோம். இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரான்னு ரிசல்ட்டை பார்க்கும்போது ஹஸ் கிரியேட்டட் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ். இம்பேக்டாக அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணலன்னா இவ்வளோ நடந்திருக்காது. அந்த மாதிரி இப்போ ஐயா மோடி அவர்களை போய் அவங்க வந்து சந்திச்சிருக்கிறது வந்து உள்ளபடியே இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிச்ச இடத்துல விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வச்சுக்கணுங்கிறதுல அது ஒரு முனைப்பை காட்டுறதா தெரியுது. இது வரவேற்கக்கூடிய விஷயம் கூட. ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு இணக்கமாக செயல்பட்டால் தான் மாநில மக்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அப்போ அவர் எத்தனை நேரம் அங்கே பேசினாருங்கிறத விட என்ன பேசினாருங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பற்றின அந்த உரிமை கோரல், அதில் இவங்க வந்து இப்போ ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவாகட்டும், அவர்கள் சார்பாக பேசக்கூடிய நபர்களாகட்டும் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை வந்து அடமான வச்சுட்டாரு, இதெல்லாம் போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாமா, இதுக்கெல்லாம் கம்பு சுற்றுறது தானே கரெக்டு அப்படிங்கிற அளவுக்குலாம் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தவறான விமர்சனங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தவறான விமர்சனம்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து 28 ஜனவரி 2026 வந்து ஒரு அறிக்கை வருது. அது சுட்டி காட்டுறது என்னென்னா, பிரசிடெண்ட்டும் கவர்னரும் எந்த விசேஷத்துக்கு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகும்போதும் சரி அவங்களுக்கு தேசிய கீதம் பாடணும். அந்த தேசிய கீதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வந்தே மாதரம் பாடல் பாடணும். இதுதாங்கிறது எப்போ கொடுத்துருக்காங்க? 28 ஜனவரி 2026. இது வரைக்கும் திமுக காரங்க அந்த ஆர்டர் ஏதாவது எதிர்த்து எங்கேயாவது போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ரைட்டு. அடுத்தது மார்ச் 6 நம்ம இப்போ இருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பதவி ஏற்கிறார். அந்த பதவியேற்பு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் பாடப்படுது, ஜனகணமன பாடப்படுது, 3ஆவதாகத்தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்போ அங்கே
சட்டைத்துறை அமைச்சர் அன்னைக்கு இருந்த ரகுபதி அவர்கள் இருக்கார், சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்களும் டயஸில் உட்காந்துருக்காங்க, மற்ற அமைச்சர் பெருமக்களும் அங்கே இருக்காங்க. அப்போது இது திமுக ஆட்சியில் இருக்கும்போதே நடந்தது. இதுக்கு எங்கேயாவது அவங்க வந்து வெளியே வந்து விமர்சனம் பண்ணி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க கோபால்? ரைட். இது 6ஆம் தேதி மார்ச் நடந்தது. அதுலேருந்து சரியாக 6 நாள் கழித்து மார்ச் 12ஆம் தேதி தற்போதைய கவர்னர் டெசிக்னேட் ஐயா அர்லேக்கர் அவர்கள் வந்து இங்கே பதவியேற்பு விழா பண்ணுறாரு. அந்த பதவியேற்பு விழாவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டயஸில் இருக்கார். அப்பையும் ஜனகணமன ஃபஸ்ட்டு பாடப்பட்டு 2வதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அன்றைக்கி எங்கேயாவது கம்பு சுற்றி நீங்கள் பார்த்துனீங்களா? எதுவுமே இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறி போச்சு, இதெல்லாம் செய்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் பிரச்சாரங்கள். அப்போ இந்த பொய் பிரச்சாரத்தை நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, யார் கட்சி சார்பற்றும் மக்களுக்கு புரியறதுக்காக. 2வது, இதெல்லாம் போய் நீங்கள் வந்து உரிமைக்கு போய் கேட்கலாமா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் போய் மற்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லலாம் பண்ணலாமான்னு எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு, ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு. சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் விட்டுருக்கீங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஜனகனுக்கு முன்னாடி வந்து வந்தே மாதரம் பாடணும், அதுலேயும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதை பற்றி எந்த விதமான நோட்டும் இந்த சுற்றறிக்கையில் இல்லை. அப்போ நாங்கள் வந்து இதை ஏன் முதல்ல பாடக்கூடாதுன்னு அவங்க வந்து 2வது தடவை நிகழ்ச்சி நடக்கும்போதே அவர் அமைச்சர் கேட்டிருக்காங்க. யார், நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து இல்லை எங்களுக்கு டைரக்டிவ் இப்படி தான் வந்திருக்குன்னு சொன்னதாக அவரே வந்து பேட்டி கொடுத்தது நம்ம பார்த்தோம், பத்திரிகையில் வந்துச்சு. அதனால் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி எதையும் மென்ஷன் இல்லையே, அதை ஏன் நாங்கள் கடைசியாக பண்ணோம்? நாங்கள் எங்கள் மாநிலத்தில் வந்து மரபு பிரகாரம், எங்களுடைய கலாச்சாரத்தை பிரகாரம் எங்களுக்கு வந்து அது மாநில பாடல், தேசிய பாடல் மாதிரி எங்களுடைய மாநில பாடல், அதை நாங்கள் ஏன் முதல்ல பாடக்கூடாது? அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுங்கன்றார். இந்த விளக்கம் கவர்னர் அல்லது பிரசிடென்ட் இல்லாத நிகழ்ச்சிக்கு உண்டான விளக்கம் அல்ல, அவங்க 2 பேரும் கலந்துக்கிறதுக்கும் சேர்த்துன விளக்கம் இது. அப்போது ஒரு உரிமையை கேட்கறது வந்து ஒரு இப்படி போனனால அடிபணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. இதுதான் உரிமையை கேட்குறது, ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறது உரிமை கோரல். உரிமை கோரல் வேறு, சண்டை எடுத்துக்கிட்டு கம்பு சுற்றுறது வேறு. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட மாடல் ஆட்சி மாதிரியே எல்லாத்துக்குமே கம்பு சுற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து தனியாகவே ஒரு லெட்டர் வந்து டிஐபிஆர்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு மட்டும். அப்போ இதை வந்து தமிழகத்தினுடைய உரிமையை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது வந்து விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அக்ரஸிவ் பர்சன் கிடையாது, ஆனால் வெரி அசர்ட்டிவ் பர்சன். அப்போ அவர் வந்து ரொம்ப அசர்ட்டிவாக அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு, விச் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பவுண்ட் டு கிவ். அப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒன்று. 2வது மேகதாது. இந்த மேகதாதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அணை கட்டிய தீர்வுன்னு ஐயா சிவகுமார் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த சிவகுமார் ஐயாவை கூட்டிகிட்டு வந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய மாநில உரிமை தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்கே தானே இருக்குது, நீங்கள் அங்கே ஆள் அனுப்பிச்சதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிவகுமார் அவர்களும் கர்நாடகா கவர்மெண்ட்லேயும் உங்கள் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்குது, அவங்கக்கிட்ட அனுப்பிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போயிடுவேன். இவ்வளோலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சதே சார் இந்த 12-13 நாளில். ஆட்சியில் கடந்த ஆட்சியில் 5 வருஷம் காங்கிரஸ் உங்களோட தானே இருந்தது, திமுக கூட தானே இருந்தது. எங்கேயாவது திமுக போய் இதை கர்நாடகா அரசுக்கிட்ட உட்காந்து பேசி முடிச்சு விட்டுருந்துருக்கலாமே, ஏன் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்க? அப்போ இதில் வெறும் எந்த அளவுக்கு வந்து அரசியலில் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். ஆனால் இப்போ வந்து என்னன்னாக்கா நம்மளுடைய மாநில உரிமை, ஏன்னா இப்போ இந்த டிபிஆர் அப்ரூவல் பண்ணுறது வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அவங்க அப்ரூவ் பண்ணும். அந்த ஜல்சக்தி துறைக்கு கீழே வரக்கூடிய சிடபிள்யூசியும் சிடபிள்யூஎம்ஏவும் தான் அது வந்து அப்ரூவல் கொடுக்கணும். பட் அந்த துறையும் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஐயா மோடி அவர்கள்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர்கிட்ட மெயினான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஆஃபீஸர்ஸ் மூலிமா, அதிகாரிகள் மூலிமா கட்டாயமாக ஜல்சக்தி துறையிலையும் வந்து அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் போக்குவரத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மேகதாதுரை பற்றின கடிதத்தை வந்து விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடிங்கிறத லெட்டர் எழுதிடுறார். அப்புறம் தான் போய் ஃபிசிக்கலாக அங்கே வந்து இன்பர்சன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறார். 3வதாக வந்து பிரதானமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னாக்கா அந்த ஃபிஷர்மேனுடைய பாதுகாப்பு. இப்போ எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டி கொடுங்க, கச்சத்தீவை மீட்டி கொடுங்கன்னு எப்போ பாரு அது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியில் எல்லா கட்சியுமே வச்சுருவாங்க. அது வந்து நமக்கு நடக்காதுங்கிறது யதார்த்தமாகவே தெரியும். இது நடக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எந்த மாநில அரசாங்கத்துக்கும் கொடுத்த பகுதியை இன்னொரு நாட்டிலேருந்து வாங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இந்த இடத்துல போய் அவர் அந்த மாதிரிலாம் சும்மா வந்து ஒரு நாம்கே வாசுக்காக இப்போ இதில் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் போய் கேட்டிருக்கணுமே. அப்போ
திமுக இது வரைக்கும் என்னென்ன கொடுத்ததோ அதை பூரா அட்டையை மட்டும் கிழிச்சிட்டு தாவேகாவுடைய அட்டையை போட்டு கொடுக்க சொல்றாங்க. இது திராவிட மாடல் 2.0 இருந்தா நீங்க அந்த மாதிரி செய்யறது கரெக்ட். இது தாவேகாவுடைய ஆட்சி. அவங்களுக்கு உண்டானது என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை தான் கேட்க பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல போயிட்டு அவர் தெளிவா சொல்றாரு, சார் இந்த வருஷத்துல மட்டும் 12 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஷர்மேனை. மொத்தமா வந்து ஒரு 56 பேருக்கு பக்கமா அங்க ஜெயிலில் இருக்காங்க. 266 போட்டுகள் வேற பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு பர்மனண்ட்டாக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து கொடுங்க, ஒரு ரெசால்வ் பண்ணி கொடுங்க இந்த ப்ராப்ளத்தை கேட்குறாரு. அடுத்தது வந்து இந்த டிஆர்டிஓ, முதல்ல இந்த டிஃபென்ஸ் கார்டர் வரும்போதே இங்கே இருக்கிறவங்களாம் அதை பயன்படுத்தலை போன அரசாங்கம். இப்போ இவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுக்கு வந்து அந்த கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வான்வெளி அந்த இதுக்கெல்லாம் வந்து டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சுக்குங்க, தமிழ்நாட்டில் அமைக்கிறதுக்கு நீங்கள் முற்பட்டு வாங்க, நாங்கள் வந்து இது பண்ணுறோங்கிற சொல்லி இந்த ஒரு 4 முக்கியமான பிரதானமான கல்வி நிதி அதை வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்தெந்த நிதி வந்து பகிர்வுகள் பங்கீடு பெண்டிங் இருக்குதோ அதே மாதிரி வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களையும் நிர்மலா சீதாராமன் பேசிட்டாங்களா? பேசிட்டாங்கல்ல, அவரை போய் மீட் பண்ணதெல்லாம் வந்துச்சுல்ல. அப்போ அவங்க கிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து தமிழகத்துக்கு உண்டான நிதி பெண்டிங் இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அந்த நிதி பகிர்வை ஃபாஸ்டன் பண்ணி கொடுங்க. அதிகம் பண்ணுறது நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கேட்க முடியாது, அது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க ஏற்கனவே அந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே போய் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. பேஸ்ட் ஆன் தோஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. இனிமேல் அதை மாற்றுறது கஷ்டம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு குயிக்காக கொடுக்குற ஒவ்வொரு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் அமௌண்ட்டையும் துரிதமாக பண்ணி கொடுங்கங்கிறத அங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம போன 5 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வர வேண்டிய பல முக்கியமான முதலீடுகளை இழந்திருக்கோம். அவங்களுடைய பாலிசியெல்லாம் ஏற்றுக்கிட்டா தானே அந்த நிதி கொடுக்க முடியும். பிஎம்ஸ்ரீ ஏற்றுக்கணும், அது இருக்குல்ல. அந்த பிஎம்சி அவங்க தெளிவாக இருக்காங்க. இவங்க என்னன்னா அந்த பிஎம்சியை தவிர்த்து வேற என்ன நிதிகள் இருக்க போகுது. ஏன்னா அதை வந்து பிரதான் அவர் கல்வி அமைச்சர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, இதை நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டால் நாங்கள் தரோம். ஏன்னா அது பிஎம்சிக்கு உண்டான நிதி, அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தரோம், இல்லைன்னா இல்லை. அதை தான் வந்து முதல்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கன்டென்ஷன் எங்கே வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து இத்தனாம் தேதி கையெழுத்து போடுறோங்கிறதெல்லாம் லெட்டரில் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் பேக் வாங்கினால தான் அவங்க வந்து இதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சது. அந்த 23-24 டிஎம்கே கூட பாஜக இல்லை மத்திய அரசு என்ன மாதிரியான ஒரு உறவில் இருந்தாங்கன்னு தெரியும். இப்போ தாவேகா கூடயும் அந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ஒரு நட்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக இருக்கணும். என்னன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து both the parties should come together. இல்லை, முதல்ல காங்கிரஸ் இருக்குல்ல சார், இப்போ தாவேகா மட்டும் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. பட் இது தாவேகா காங்கிரஸ் ரெண்டும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்குல்ல. இல்லை, காங்கிரஸ்க்கு இருக்கிறனாலே பாரதிய ஜனதா அந்த மாநிலத்தை வஞ்சித்திருங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் ஆளுது. தெலுங்கானாவை பூரா பாரதிய ஜனதா வஞ்சிச்சிருச்சா? கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருக்குது, வஞ்சிச்சிட்டாங்களா? இப்போ கேரளா கவர்மெண்ட்டு காங்கிரஸ் தான் வருது, கேரளாவை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை தவிர இப்போ தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, காங்கிரஸ் பங்கெடுத்திருக்கக்கூடிய தாவேகாவுடைய ஆட்சி. அப்போ இந்த சவுத் இந்தியாவில் மேஜராக பார்க்கும்போது காங்கிரஸினுடைய ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 4 மாநிலத்தில். அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி வந்து அப்ரப்டாக இந்த 4 மாநிலம் காங்கிரஸ் வந்து அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்த மாநிலத்தெல்லாம் கை கழுவி விட்டுருவோன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த மத்திய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கூட ஒரு முட்டல் போக்கை ஏற்படுத்தாமல் ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சிருக்கார். இது வந்து நம்ம வரவேற்க வேண்டியது. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தே ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் தே ஹாவ் டு மூவ் அஹெட். ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் இங்கே இருந்த அரசாங்கம் எப்படி வந்து பாரதிய ஜனதா கிட்ட அணுகுமுறை பண்ணாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளும் இப்போ தாவேகா எப்படி அணுகுமுறை பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பாரதிய ஜனதா இதை கவனிக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து ப்ராப்பராக, ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொன்னது என்னென்னா இந்த மாதிரி வந்து தமிழகத்தில் எதற்கெடுத்தாலும் முட்டல் போக்கையே கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச குற்றச்சாட்டும். இப்போ எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் வந்து அந்த முட்டல் போக்கையே வந்து அவர் எடுக்கலை. அப்போது ஒரு நல்ல உறவு முறையை பேணி காக்கிறதுக்காக அந்த இப்போ நமக்கு 2 பேர்த்துக்கு உண்டான உறவை நல்லபடியாக வச்சுக்கணுன்னா கூட யாரோ ஒருத்தர் முதல் படி எடுத்து வைக்கணும் முன்னாடி. அதை நான் எடுத்து வைக்கணும், ஒரு உறவு வேணுங்கிற ஆள். இப்போ விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் அந்த முதல் படியை எடுத்து வச்சிருக்கார். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து அவங்க ஒரு படி முன்னாடி வரணும். அப்போ தான் வந்து உறவு வந்து நீடிக்கும். சார், இன்னொரு பக்கம் விஜய் டெல்லிக்கு போகிறாரு முதலமைச்சரான பிறகு, காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு.
இவர் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டாரா, இல்லை அவங்க சந்திக்க விருப்பப்படலையா? ஏன் காங்கிரஸ் லீடர்ஸை சந்திக்கலை? இல்லை, அவங்க சொல்கிறது கிளாரிஃபிகேஷன் வந்து அவர் பிரவீன் சக்கரவர்த்தியே கொடுத்துருக்காரு நேற்று. அவங்க கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இல்லை இது வந்து அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கர்நாடகாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்காக இந்த சித்தராமையா ரிசைன் பண்ணிட்டு சிவகுமார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறனால நிறையா வந்து எங்களுக்கு மற்ற எக்ஸிஜென்சிஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து ஸ்கெடியூல் பண்ண முடியல. கட்டாயமாக இன் ஃபியூச்சரில் வந்து டெஃபினட்டாக வந்து இருக்கும். காங்கிரஸ் தான் பெர்மிஷன் கொடுக்கல. இல்லை, அவருடைய நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ரீட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. அது ஹெட்டிங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, டெக்கான் காரிக்கல் வந்து காங்கிரஸ் டிட் நாட் ரைஸ் எனி அலிகேஷன் தட் விஜய் டிட் நாட் மீட் ராகுல் காந்தி டியூரிங் இஸ் டெல்லி விசிட் அண்ட் த பார்ட்டி டிட் நாட் நோ ஹூ ரைஸ்டு சச் அன் அலிகேஷன். சரி, அப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸ் காரங்களை சந்திக்கலைங்கிறது மாதிரி விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை வந்து நிராகரிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு அலிகேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து மீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது வந்து எந்த பிரச்சனையில் வந்திருக்காருன்னு தெரியாது, நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்கில் இருக்கும்போது பண்ணலான்ட்டு. அப்போது இது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சாதகமான ஒரு ஸ்டோரியை வந்து புட்டப் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைடில் இருந்து இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதில்ல. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது கூட பிரதமரை சந்திக்க போகும்போது அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்லாம் சந்திச்சு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் லீடர்ஸ் தேவை இருக்காங்க. ஆனால் ஏன் சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தி அவர்களையோ டெல்லியில் பார்க்கல? மல்லிகார்ஜுன கார்கே எதனால் வந்து அந்த ஸ்கெடியூல்ஜிங் ராகுல் காந்தி கூட இங்கே வந்துட்டார், பட் மல்லிகார்ஜுன கார்கே பார்க்கல, சோனியா காந்தியை பார்க்கல. இல்லை, அதான் இப்போ அங்கே வந்து அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் ஸ்கெடியூலிங்கே நடக்கலைன்றாங்க. அதே மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஸ்கெடியூலை கேன்சல் பண்ணிட்டாருன்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் போய் ஃபேக்ட் செக் பார்க்கும்போது ஐயா அமித்ஷா அவர்கள் கூடயும் எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் ஸ்கெடியூலிங் ஆகலை. ஆனால் அதையும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, கடைசியில் அவர் வந்து பயங்கர கோபமாக இருக்கார், அதனால் வந்து அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாருங்கிற ஒரு கதை ஓடிச்சு. அதே கதை வந்து இப்போ காங்கிரஸுக்கும் கட்டப்படுது. இந்த ரெண்டு கதையும் கட்டுறவங்க யாருங்கிறது தான் இப்போ கேள்வி. திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் பிரிந்ததில் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் விருப்பம் இல்லை, சோனியா காந்திக்கும் விருப்பம் இல்லை. ஸோ இன்னும் திமுகவுடைய கோபத்தை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க சந்திக்கலையா? இல்லை, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் கார்கே அவர்களுடைய பேரில் தான் வந்து திமுக கூட கூட்டணி அவங்க இருந்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க எவ்வளோ பெரிய தவறான முடிவுங்கிறது இன்றைக்கினாச்சும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்னென்னா விஜய் அவர்கள் கூட கூட்டணி போகணுங்கிறது தான். இப்போது நீங்களே சொல்லுங்கள், யாருடைய முடிவு எடுத்திருந்தால் கரெக்டாக காங்கிரஸுக்கு சாதகமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்திருக்கும்? ராகுல் காந்தி அவர்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்களே சொல்லுங்கள், ராகுல் காந்தி அவர் காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தா ஒரு 50 சீட் வாங்கியிருக்க முடியாதா கோபால்? அந்த 50 சீட்டில் இந்நேரம் 40-45 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி காங்கிரஸில் இருந்திருக்க மாட்டாங்களா? அப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் திராவிட கட்சிகளை விட அதிகமான எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வரலாற்று வாய்ப்பு காங்கிரஸுக்கு கிடைச்சதா இல்லையா? ஆனால் அது ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஎம்கேக்கு வந்து அவங்க சாதகமாக, நீங்கள் சொல்கிறது நியாயம் தான், அவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே சைடில் சாதகமாக இருக்க, அதனால தான் இவங்க பார்க்கலையா? இல்லை, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இன்னும் திமுகவுடைய கோவத்தை நம்ம வரவழைச்சிக்க வேண்டாம், இன் ஃபியூச்சரில் திமுகவுடைய நட்பு நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால சந்திக்கலையா? இல்லை, திமுக தான் மீட்டிங் இளைஞர் அமைப்பு மீட்டிங்கை போட்டு உங்களை கழுவியே ஊற்றிட்டாங்களே சார். உங்களெல்லாம் ஒன்றுமே இல்லாத கட்சி, களத்திலே இல்லாத கட்சியை நாங்கள் 25 வருஷமாக தோளில் தூக்கி வச்சு சுமந்தோம், முதுகில் குத்திட்டு போயிட்டீங்க, இனிமேல் வந்து ஒட்டும் கிடையாது, இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு காங்கிரஸினுடைய திமுகனுடைய தயவு காங்கிரஸுக்கு என்ன தேவை இருக்குது? காங்கிரஸினுடைய தயவில் தானே திமுக மத்திய அரசாங்கத்தில் வந்து மந்திரி சபையில் இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து திமுகவுடைய தயவில் எங்கேயாவது தமிழ்நாட்டில் மந்திரி சபையில் இருந்தாங்களா? அப்போ யாருடைய தயவு யாருக்கு அதிகமாக தேவைப்பட்டது? அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? சரி, ஒருவேளை நம்ம சோனியா காந்தி அவர்களையோ மல்லிகார்ஜுன கார்கேயோ பார்த்தா மத்திய அரசு நம்ம மேலே நம்ம காங்கிரஸ் சார்பில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிற இன்டாக்ட் ஃபார்முலானால பார்க்கலையா விஜய்? இல்லை, நாட் நெசசரிலி. பிகாஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமே 2029 வரைக்கும் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் போய் காங்கிரஸ் சேர்ந்துருக்காங்க. அந்த லெட்டரில் எல்லாமே நம்ம அதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இங்கே போய் இவர் போய் காங்கிரஸை பார்த்தா தான் இவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியுமா என்ன? ஆல்ரெடி இட் வாஸ் வெரி எவிடென்ட். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இருக்குது, 2 காங்கிரஸ்காரங்க மந்திரிமார்களாகவும் இருக்கிறாங்க. வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையும் 29 பாராளுமன்ற தேர்தலும் இவங்களோட தான் கூட்டணிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க.
அப்போ இப்போ போய் சோனியா காந்தி அவர்களையும் கார்கே அவர்களையும் பார்க்கறனால மட்டும் காங்கிரஸினுடைய உறவு வந்து பலப்படுத்திருங்கிறத பயந்துக்கிட்டு அவரை பார்க்காம வந்துட்டாருங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்புடைய வாதம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் சார் அதிமுக ஏற்கனவே ரெண்டாக பிரிஞ்சாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வெளில வந்துட்டார், சசிகலா வெளில வந்துட்டாங்க, டிடிவி தினகரன் வந்துட்டாங்க, வைத்திலிங்கம் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போது இன்டாக்டாக இருந்த அந்த டீம் பிரிஞ்சுட்டு ரெண்டாவது இணைந்திருக்கிறாங்க. இணைஞ்சிட்டாங்களா? இல்லை, அது ஒன்றும் இணைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சிவி சண்முகம் அவர்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து நேற்று அவருடைய தொகுதியினுடைய மக்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி நான் என் முடிவை வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நாங்கள் போய் இபிஎஸ் ஐயா கூட போய் திருப்பி சேர்றோங்கிறதுக்கு வந்து இவர் மக்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு மாற்றாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நான் மக்கள்கிட்ட கேட்டு எடுக்கணுங்கிற கம்பல்ஷன். அப்போ அந்த கம்பல்ஷன் ஏன் வருதுங்கிறது தான் இங்கே கொஸ்டின். சிவி சண்முகம் அவர்களுக்கும் வந்து பல தடவை பேசுறது என்னன்னாக்கா, என்னப்பா எல்லாரும் நம்ம வந்து வந்தாங்க, இவங்களை நம்பி நம்ம மைக்குக்கு முன்னாடி நின்று பேசினா திருப்பி இவங்க பூரா அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதே மாதிரி மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காங்கன்னு எல்லாருமே கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ அதுக்கெலாம் நான் மன்னிப்பு கடிதம்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரியும் ஒரு வாதம் வைக்கப்படுது பொதுவெளியில். அப்போ இந்த 2 பேரும் வந்து இன்றைக்கி வரைக்கும் அங்கே வந்து போய் சேராமல் தான் இருக்காங்க. அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கட்சி தடை சட்டத்தை 2 பேருமே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது வேற ஒரு பெரிய கத்தி வந்து அங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இணக்கமாக அவங்க முடிஞ்சிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து சிவி சண்முகம் அவர்கள் வந்து அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு 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 இதுதான், ஒரு முக்கியமான பில்லர். அவர் அசால்ட்டாலாம் நம்ம சொல்லிட முடியாது. அவரை வந்து அவர் தொகுதியை பார்த்து போய் மயிலம் நிற்க வைக்கும்போது கூட நாம் ரொம்ப விமர்சித்தோம். இவரை போய் தொகுதியை மாற்றிட்டாங்க, இவர் ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்துச்சு. கடைசியில் மயிலத்தில் அவர் ஜெயிச்சிட்டாரு. பல எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் எல்லாம் அதிமுகவில் தோற்று போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து இது வந்து உண்மையாலுமே அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்து ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை தான். அதாவது எப்பயுமே சொல்லுவாங்களே, வெற்றிக்கு வந்து சக்ஸஸ் ஹஸ் மெனி ஃபாதர்ஸ் பட் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன்ங்கிற மாதிரி. வெற்றி வந்திருந்தால் இன்றைக்கி எல்லாரும் ஏகோபித்து கொண்டாடி ஐயா எடப்பாடியார் மாதிரி இல்லைன்னு எல்லாரும் தலையை தூக்கில் வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்போ தோல்வி வந்தனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விமர்சிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கொண்டு இருக்காங்க. இது வந்து அந்த கட்சிக்கு வந்து எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்கு நல்லதில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அதிமுக சந்தித்து பிரிஞ்சு போயிருந்தாலும் இது வரைக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏபிளாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தளபதிகள் மத்தியிலேயே அதிருப்தி. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அவருடைய தளபதிகள் மத்தியில் அதிருப்தி இல்லை. அவருக்கு ஒன்றா பேரலாக இருந்த ஓபிஎஸ் அவர்களோ, இல்லை அவருக்கு மேலே இருந்த அம்மையார் சசிகலா அவர்களோ, இல்லை அவருக்கு மேலே இருந்த அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோ. அப்போ இவருக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை இல்லை, இவருக்கு சமமாவோ இல்லை மேலே இருந்தவங்க கிட்ட தான் பிரச்சனை. அதை சமாளிச்சிட்டாரு. இப்போது இவர் யாரை வந்து போர்ப்படை தளபதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, இவருக்கு வலதுகரமும் இடதுகரம் சொன்னால் அந்த நபர்களே வந்து இன்றைக்கி எதிர்ப்பு குரல் எடுத்து வெளியே வந்தாங்க. இப்போ திருப்பி போய் சேர்ந்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு மறுபடியும் திருப்பி ஜெல்லாகி அவங்க பூரா இணக்கமாக போவாங்களாங்கிறது நம்ம ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட 90% அதிமுகவினர் தாவேக்காக்கு வந்துருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நடக்குமா? இல்லை, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் தானே ஒழிய மேத்தமெட்டிக்கல் சென்சஸ் இல்லை. அது சும்மா ஒரு 90%. அப்போ ஒட்டுமொத்தமாக 90% அதிமுகவில் வந்தால் மீதி 10% அங்கே இருக்க போகிறாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் தான், நாட் அ மேத்தமெட்டிக்கல் சென்சஸ். நம்ம அப்படி தான் பார்க்குறோம். சொல்லும்போது அப்படி ஒரு பில்டப்புக்காக அது சொல்கிறது தான். அது எவ்வளோ பேர் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தெரியல நமக்கு எத்தனை பேர். ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, எப்படி வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வந்து எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது கரெக்டான பட்டியல் வெளியிடுறாங்களோ அந்த மாதிரி இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் பட்டியலையும் வெளியிடணும். ஏன்னா எல்லா கட்சியும் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் போது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா அந்த மாதிரி வரமாட்டேங்குது. கட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், டேலி ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து எத்தனை பேர் இந்த கட்சியை விட்டு ஒரு கட்சியை விட்டு மாறுவாங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த மெம்பர்ஷிப் தெரியணும். அது வந்து நிறையா அதில் வந்து இது இருக்குது. இது நம்ம சொல்ல முடியாது. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கோபால், எப்பயுமே வந்து அந்த எதிர்காலத்தை நோக்கி தான் அரசியலினுடைய நகர்வு. அரசியல் கட்சியிலேயோ இல்லை அரசியல் செயல்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பதவியை நோக்கி போகணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான எண்ணம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து யாருக்கிட்ட போனால் நமக்கு வந்து அந்த எதிர்கால அரசியல் வந்து நம்ம திறம்பட செய்ய முடியுங்கிறது. இது எப்பெல்லாம் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப காமனாக நடந்திருக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோதும் சரி, ஐயா வைகோ அவர்கள் வெளியே வந்தபோதும் சரி, ஐயா விஜயகாந்த் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி ஓபிஎஸ் தனியாக வந்து தர்மயுத்தம் நடத்தணும் போதும் சரி, எப்பெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் எமர்ஜ் ஆகுதோ அப்போல்லாம் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் நடக்கிறது வெரி காமன். இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 வருஷம் 4 மாதம் ஆன கட்சி பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்ல அதிமுக தான் இருக்கும்.
திமுகவில் ரீஅலைன்மெண்ட் இருக்காது. இல்லை திமுகவில் இருந்தும் நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல தாவேக்காக்கு. ம். அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா இப்போ நம்மளுடைய இன்னொரு பார்வை என்னன்னா அதிமுக எம்எல்ஏக்களே வராங்கல்ல. இல்லை அது ஓகே, திமுகவில் எம்எல்ஏக்களே வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நம்மளுடைய பார்வை என்னென்னா அதிமுக காரங்க வந்து இந்த தேர்தலில் அவங்க பெற்ற வெற்றியை வந்து அவங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களோங்கிறது என்னுடைய பார்வை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, திமுக 133 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. அதில் இப்போ 59 எம்எல்ஏ தான். 74 எம்எல்ஏக்களை காணும். 56% அவங்களுக்கு நஷ்டம் சதவீதத்தில். அதிமுகவுக்கு 66 எம்எல்ஏக்களை வச்சுருந்தீங்க, இப்போ 47 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. 19 எம்எல்ஏக்கள் தான் காணும், 29%. அப்போது அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தோத்ததை விட பறிபோனதை விட திமுக 2 மடங்கு அதிகமாக தோற்றுருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கட்சியினுடைய தலைவரான ஐயா ஸ்டாலின் தோற்று போயிருக்கார். பொதுச் செயலாளரான ஐயா துரைமுருகன் தோற்று போயிருக்காரு. 15 அமைச்சர்மார்கள் தோற்று போயிருக்காங்க. இவ்வளோ தோல்விகள் அங்கே திமுகவில் இருக்குது. ஆனால் இங்கே அதிமுகவினுடைய தோல்வி திமுக தோல்வியை கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதை ஏன் அதிமுக காரங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நானும் இந்த புள்ளி விவரத்தை பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையானும் தெரியல. ரொம்ப நன்றி நந்தகுமார் சார், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி கோபால்.